ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சான்ஸ்மா இது. திடீர்னு இப்ப அஜித் சார் படத்துல நடிக்கிறோம்னு சொன்னோம்னா காலுக்கு மேல காலு. டைரக்டர் இருக்காருல்ல, அவரு நம்மளோட ரசிகர். அப்ப இதே தான் திங்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த புலி பாட்டை இன்சர்ட் பண்ணோம்னு நினைக்கும் போது தான் இது இருக்கு நம்ம அஜித் சார். என்ன மாதிரி அட்லீஸ்ட் கேரக்டர் தெரிஞ்சுக்கலாமா? சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார்டிங்ல வரும் தெரியுமாமா, வராண்டா ரத்த வெறி கொண்ட காட்டுப்புள்ளி ஒண்ணு, உங்களோட கெட்ட விஷயத்த நான் அழிக்கிறதுக்கு நான் வருவேன்டா, புலி அவதாரம் எடுப்பேன். இத மட்டும் நான் சொல்லிக்கிறேம்மா, இதுக்கு அங்கிட்டு மேல போக கூடாது. பொறுமை வந்தா கோவம் அதுக்கு. அக்கா மக எனக்கு ஒரு தீஜ் இருந்தாலே கதலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா. நம்ம சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட பல பேருக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான டார்கீஸ் அண்ணா தான் இருக்காரு. வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறமா, வணக்கம்மா. ஏன்னா உங்களுக்கு தமிழ் மக்கள் எவ்வளோ பிடிக்கும், தமிழ் வாழ் மக்கள், அண்ட் எவ்வளோ தூரம் நீங்கள் எமோஷ்னல் ஆனீங்க தமிழ் மக்கள் அப்படின்னாலே நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னுமே எல்லாருமே உங்களோட பாட்டை கேட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்கீங்க சார்? அதாம்மா, முதல்லமா இந்த அக்கா மக ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என் பிள்ளைங்க தான் அதை காமிப்பீங்க. இப்ப பாருங்க, என்னென்ன வித்தியாசமா என்னென்னமோ சிவமா டான்ஸ் ஆடுவாங்க, முகபாவனை காமிப்பாங்க, பஸ்லயே ஒரு மாதிரியா கோரியோகிராஃப் பண்ணி அதெல்லாம் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னது இது, இந்த பாட்டு 1996ல செஞ்ச பாட்டு இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்குன்னா கடவுளுக்கு தாமா நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அக்கா மகவும் சரி, புலியும் சரி, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆஃப் சாங்ஸ் இப்போ வரைக்குமே எல்லாருமே வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மேஜரா சார், இந்த அக்கா மக சாங் இப்போவுமே எல்லாருமே ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சோஷியல் மீடியால பார்க்கும்போது ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடி வைப் பண்றாங்க. அதை பார்க்கும்போது எப்படி சார், ஹாப்பியா இருக்கா, எப்படி இருக்கு? உண்மையாலதாம்மா சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க இந்த மலேசியாலயும் செய்வாங்க, நம்ம தமிழ்நாட்டிலயும் செய்யறாங்க. ஆனா மலேசியால மிந்தியே செஞ்சது, திடீர்னு தமிழ்நாட்டுல இது ரொம்ப பரபரப்பா ஓடணும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா மனசுக்கு. இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி வித்தியாசமா செய்யணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேம்மா. அதான் இன்னும் மேலும் மேலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அஃப்கோர்ஸ் இந்த குட் பேட் அக்லியில் புலி அப்படின்ட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா 1 செகண்ட்ல தான் சார் நீங்கள் வந்துட்டு போறீங்க. ஆனால் எல்லாருமே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீம்ஸ், நம்ம டார்கி அண்ணா வந்துட்டாருடா அப்படின்ற மாதிரி தான் மீம்ஸ் அவ்வளோ தூரம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் சாருக்காக பார்க்குறோமோ இல்லையோ, கண்டிப்பாக டார்கி அண்ணாக்காக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் சார். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலம்மா. ஏன்னாம்மா, அது டார்கி அண்ணன் மொம்மலா கபாலில வந்தாரு. அப்புறம் அது எப்போ உள்ள படமா கபாலி படம், அப்படியே அதை அம்மிங்கி கிமிங்கி திடீர்னு இப்ப அஜித் சார் படத்துல நடிக்கிறோம்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுமா. காலுக்கு மேல காலு. ஒருத்தவங்க போன் பண்ணி எனக்கு அழுகுவாங்கம்மா. இந்த மாதிரி அண்ணன் பாருங்கண்ணே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே, நினைச்சு பார்க்கவே இல்லைண்ணே, நீங்களும் வருவீங்க, புலி பாட்டும் வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அது ஒரு கொஞ்சம் ஒரு 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 நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சான்ஸ்மா இது. எப்படி நான் இது வந்தது உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ எல்லாருமே யோசிச்சிருப்பாங்களா, நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் எங்கேயாச்சும் கிடைக்காதா அப்படின்ட்டு. ஸோ எப்படி நீங்க குட் பேட் அக்லிக்குள்ள வந்தீங்க? அது எப்படி நம்ம அதித் டைரக்டர் இருக்காருல்ல, அவரு நம்மளோட ரசிகர். அவங்களோட ஹோல் டீமே, கோ ப்ரொடியூசரு, கோ டைரக்டர், அப்புறம் கோரியோகிராஃபர் எல்லாமே நம்மளோட ரசிகர். ஸோ அவங்க ஏற்கனவே 10-12 படம் செஞ்சிருக்காங்களாம். ஸோ அவங்க இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கும் போது, கெதரிங் பண்ணும் போது என்னோட பாட்டு தான் ஓடுமா. அப்ப இதே தான் திங்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த புலி பாட்டு, இந்த புலி பாட்டு அடுத்த படம் ஏதாச்சும் அந்த பாட்டை இன்சர்ட் பண்ணோன்னு நினைக்கும் போது தான் இது இருக்கு. நம்ம அஜித் சார் படம் வந்தோடனே அவங்க இதை செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஒய்ஃபுக்கு தான் கால் பண்ணாங்க. நம்ம கோ டைரக்டர் ஹரிஷ் கால் பண்ணிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி
குட் பேட் அக்லின்னு அஜித் சார் வச்சு படம் எடுக்கிறோம். ஸோ அதுல வந்து புலி புலி பாட்டை போடலான்னு இருக்கோம் எப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு அப்பதான் நேரா நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் ரெக்கார்டிங் பண்ணி அப்புறம் ஷூட்டிங் செஞ்சோம். இப்போ ஜென்ரலாவே ஆதிக் சாரோட ஒரு ட்ரேட்மார்க் என்னன்னா, இந்த ஓல்ட் சாங்ஸ் வந்து கொஞ்சம் கொண்டு வரது அண்ட் அதுக்கு ஒரு நியூ டச் குடுக்கறது அப்படின்ற மாரி. ஸோ புலி புலி சாங் வந்து ட்ரெய்லர்லயே நாங்க பார்க்குறோம். உங்களோட வாய்ஸ் வேற ஏதான ஒரு சாங்குக்கு வருதா? இல்ல எப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான். அஃப்கோர்ஸ் நீங்க அத ரிவீல் பண்ண முடியாத ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான். ஆனாலும் இப்போ நீங்களும் ஒரு வாய்ஸ் குடுத்துருக்கீங்க. ஒரு சீனும் இருக்கு அப்படின்னு மாரி இருக்கு. என்ன மாரி அட்லீஸ்ட் கேரக்டர்ன்னு உங்களுது தெரிஞ்சுக்கலாமா? அம்மா கோச்சிக்காதீங்கம்மா. அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சர்ப்ரைஸா தான் டைரக்டர் இருக்கணுமா? சொல்லிட்டாரும்மா. ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. அச்சோ! அண்ணா எதுவும் சொல்லக்கூடாது. அந்த அந்த ஷூட்டிங் டைம்ல வந்து என் தம்பி படம்லாம் பிடிச்சான். அண்ணே இந்த படம் ஆ. ஒண்ணுமே தெரியக்கூடாதுண்ணா. படம் வந்து முடிஞ்சு மக்கா நாள் வேணா எத வேணாலும் போட்டுக்குங்கண்ணே. உங்களுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரியுமே பண்றாங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா, ஆமா, ஸோ ஆமா. அது இப்போ குட் பேட் அக்லியோட பிடிஎஸ் மாரியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியும் பார்க்குறதுக்கு அதுல வந்து உங்களோட வாழ்க்கை பயணம், அதுல இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும்ண்ணா. ஆமாமா. அது வந்து அக்கு டாக்கி அப்படின்னா தமிழ்ல வந்து ம். நான் டாக்கின்னு சொல்லிட்டு ஒரு நான். டாக்குமெண்ட்ரி செய்றாங்க. அது ம். வந்து என்னன்னா, சின்ன பிள்ளையில நான் எப்படி இருந்தேன்? 7 வயசுல நான் என்ன செஞ்சேன்? சங்கீதம் பழகுனது, குருநாதர போய் பார்த்தது, ம். அப்பாவோட ஆதரவு, சித்தப்பாவோட ஆதரவு. ஏன்னா என்ன வந்தும்மா சின்ன பிள்ளையில வந்து என்ன படிக்க அனுப்பலம்மா. படிக்க அனுப்பல. இந்த இந்த ம். சங்கீதம், குருநாதர போய் பார்க்கறதுல தான் இருப்பேன். ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போவேன். ம். சும்மா ம். ம். படிப்பேன். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏபிசிடி அதெல்லாம் படிச்சுக்குவேன். மத்தபடி என்னோட ஃபுல் டைம் வந்து இங்க தான். ஒரு ஒரு ம். ஸ்கூலு விட்டுட்டு 1 மணி, 2 மணி, 3 மணிக்கு நான் அங்க போயிருவேன். 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் குருநாதர் கூட இருப்பேன். அவரு இந்த கடவுள் ம். வழிபாடு, இசைன்னா என்ன? ராகம்னா என்ன? இது எப்படி எப்படி பாடணும்? ஹார்மோனிக்கா அதெல்லாம் தபலா எல்லாமே எனக்கு சொல்லி தருவாரும்மா. சோ அத பத்தி ம். ம். எல்லாம் தான் இந்த அக்குடாக்கில வருது. அப்புறம் ஓகே. நம்ம வந்து இந்த கீஸ்ன்னு மொதல்ல ஃபார்ம் பண்ணோமா, பேண்டு. அது வந்து த கீஸ் ஆமா, பேண்ட். அதுல ஆமா. தான் அக்கா, மக இதெல்லாம் வரும். சோ அதுலருந்து ம். நான் ஸ்ப்ளிட் பண்ணி வெளியாகி, ஆல்பம் அரக்கனா எதுக்காக நான் செஞ்சேன்? அதெல்லாம் ம். வருமா அந்த டாக்குமெண்ட்ரில. அந்த அந்த விஷயம் தான் ஓகே. செய்றாங்க. அப்புறம் என்னோட ஒய்ஃப பத்தி பேசுவேன். நம்ம ரசிகர்களுக்கு ஸ்டேஜ்ல போனா எப்படின்னு ம். அவங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு நேரத்துல வந்து, "நீங்க ரொம்ப அப்படியே கூலா ரிலாக்ஸா இருக்கும். ஸ்டேஜ்ல வந்து வேற மாரி இருக்கும். மிந்தி வந்தும்மா என்கிட்ட வந்து பொம்பள புள்ளைங்க பேச ரொம்ப பயப்படுவாங்கம்மா. ஏன் ஏன் ரொம்ப ஏன்னா? பயப்படுவாங்க." கிட்ட வரவே பயப்படுவாங்க. அப்புறம் போக, 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 போக அவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னா, நான் ஆங்காரமா இருக்கேன்ல, இவரு த அண்ணன் ஏதாச்சும் ட்ரிங்க்ஸு அந்த மாரி ஏதோ கெட்ட விஷயங்கள் இருக்குல்லம்மா, ம். அத டேக் பண்ணி தான் ஆ. இந்த மாரி படிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. ஏன்னா அவங்களுக்கும் வயசு தெரியும். இவரு வயசு போன மனுஷன். புரியுது. இந்த வயசுல எப்படி இந்த ஸ்டேஜ்ல இப்படி செய்ய முடியுது? என்னமோ டேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொம்பள பிள்ளைங்கலாம் என்ன ரொம்ப நெருங்க மாட்டாங்க. அப்ப போக, ஐயய்யோ! போக, போக இந்த இந்த மாரி இன்டர்வியூ தாம்மா. அப்ப நான் சொல்லுவேன். நான் இது செய்ய மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன். இப்படிதான் இருப்பேன்னு சொன்னோனே, ம். இப்பதான் பெண் ரசிகர் எல்லாம் என்கிட்ட அப்ரோச் பண்றாங்கம்மா. அத அந்த ஓகே. விஷயம் பத்தி தான் அந்த டாக்குமெண்ட்ரில இருக்கும். ஸோ இப்போ கமிங் பேக் டு குட் பேட் அக்லினா, இப்போ புலி புலி சாங் வரும்போது எல்லாருமே செம்ம வைப் ஆயிட்டாங்க. ஸோ எங்க அந்த புலி புலி சாங் வந்து ஆரம்பிச்சது? இனிஷியலா அந்த அந்த டைம்ல நீங்க ஸ்கிரிப்ட்ன்னு ஒண்ணு ஐ மீன் லிரிக்ஸ் ரைட் பண்ணியிருப்பீங்கல்ல சார். ஸோ அப்போ அந்த புலி புலி எங்கருந்து அந்த ஆரம்பிச்சது? நம்ம ஏன் இத பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு? ஆ அது வந்தும்மா சர்ப்ரைஸ். பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா இது வந்து அக்குடா அரக்கனாவ புரியுது. செய்றேன்னு சொல்லிட்டு அதுல அதுல 2, 3 கட்டம் வந்து கோவமான விஷயம் நான் சொல்லுவேன். வருவேன்டா. ஸ்டார்ட்டிங்ல வரும் தெரியுமாம்மா? வரேன்டா, வர்றான்டாடா ம். ரத்த வெறி கொண்ட காட்டுப்புள்ளி ஒண்ணு. வேகமா தான் நான் இங்க வரேன்டா. உங்களோட கெட்ட விஷயத்த நான் அழிக்கிறதுக்கு நான் வருவேன்டா. சொல்லிட்டு நான் ஒரு புலி ம். ம். அவதாரம் எடுப்பேன். சொல்லிட்டு அந்த அரக்கனா அந்த ம். பாட்டு நான் செஞ்சேன்மா. அம்மா இத மட்டும் நான் சொல்லிக்கிறேன்மா. இதுக்கு அங்கிட்டு மேல போகக்கூடாதும்மா. டாக்குமெண்ட்ரிக்காரர் என்ன ஏசுவாரு. புரியுது. அது எவ்வளோ நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னுட்டு. ஸோ ஆமா. அந்த 2 வரிகள் எங்களுக்காக. இதுவும் வேணும், அக்கா மகவும் வேணும்ண்ணா. அக்கா மகளுமா. முதல்ல புலி புலி ஆ. படிக்கவா? இல்ல அக்கா மகள் படிக்கவா? புலி, புலி, புலி. பிள்ளை 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 பிள்ளை
வரண்டா வரண்டா நரத்தை பெட்டி கொண்ட கட்டுப்புள்ளி பொண்ணு வேகமா தஞ்சிக்க வரண்டா அப்ப வரியே தரண்டா அப்ப பல் பல் குறண்டா பேச்ச சொல்ற அடைஞ்சிக்க போறண்டா சக்கப்பக்க 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 சக்க பங்க நிங்க சக்கப்பக்க 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 சக்க பங்க நிங்க தில்லிஜிருக்கே பள்ளிஜிருக்கே பொறுமை வந்தா கோமதுக்கு வருதே. பா லைவா கேக்குறது வேற லெவல்ல இருக்கு சீரியஸா. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நான் யோசிச்சு பார்க்குறேன் அது தேங்க்யூமா. ஸ்டேஜ்ல வந்து இன்னும் எவ்வளோ அழகா இருந்திருக்கோன்ட்டு. அதை விட முக்கியமா குட் பேட் அக்லியில் எவ்வளோ அழகா இருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட்டிங்ல இருக்கோம் ஆமா. சத்யவா. ஸோ அடுத்தது அக்கா மக ஸ்டில் ரூலிங் த இன்டர்நெட் நோ மேட்டர் வாட். ஸோ கண்டிப்பா அதுல 2 வரிகள். அக்கா மக எனக்கு ஒரு தீஜ் இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாச முத்தம் தந்தாலே கடலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா பில்ல முனிஞ்சிருந்தாண்டா மம்மங்கார அவன் தாண்டா அழகிச்ச கொடிச்சே நீ ஜென்னோட்டு வாமா போ அப்பன நம்பாத ஜென் பின்னாடி வாமா ஜே அழகிச்ச கொடிச்சே நீ ஜென்னோட்டு வாமா போ அப்பன நம்பாத ஜென் பின்னாடி வாமா நான் காதலுக்கு காவக்கார சண்டை வந்தா வேட்டக்காரன். பா வேற லெவல் சீரியஸா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. நான் ஸ்பான்டேனியஸா நாங்க தேங்க்ஸ்மா. கேட்டதுக்கு வந்து அழகா 2 பாட்டையும் பாடுனீங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த இன்டர்வியூலயே எனக்கு தெரியுது ரொம்ப கம்போஸ்டா இருக்கீங்க. ஆனா வந்து ஸ்டேஜ் ஏறினீங்கன்னா வேற லெவல் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி பத்தி அது அது வந்து என்னோட மனைவிக்கு தான்மா நான் நன்றி சொல்லணும். அவங்க தான் இப்படி இருக்கணும். என்னது கூல் வாட்டர்லாம் என்ன குடிக்க விட மாட்டாங்கம்மா. அப்படியா? அப்ப உங்களை அப்படியே பத்திரமா பாத்துக்கிறது. ஷோக்கு போகும்போது அந்த ம். கோழி, சூடான ஜாமான், உரப்பு ஜாமான் அதெல்லாம் குடுக்கவே மாட்டாங்க. கரெக்ட்டா அழகா அதுவும் எனக்கு பிடிச்சமான சாப்பாட செஞ்சு தான் குடுத்துட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. அவங்களோட தாம்மா. அவங்களோட ஆதரவு, அவங்களோட கவனிப்புல தாம்மா இந்த இந்த எனர்ஜி கிடைக்குது. வேற யாரும் இல்லம்மா. கண்டிப்பா. 2வது கடவுள தான் சொல்லணும். ஆமாவா இல்லைங்களாம்மா? கடவுளு, அப்புறம் நம்ம ரசிகர்களோட ஆசீர்வாதம்மா. இப்போ இந்த குட் பேட் அக்லில வந்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நான் சோஷியல் மீடியால ஃபுல்லா பார்க்கும்போது ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு மனுஷன் டார்க்கி அண்ணா. அண்ட் டார்க்கி அண்ணா வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடு. அவருக்கான அங்கீகாரம் அவரோட அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் வந்து இப்போதான் வந்து பலன் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டுலாம் அந்த மாதிரி காமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படிண்ணா இருக்கு? ரொம்ப எனக்கே அது படிக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அது உண்மைம்மா. நானே ஒரு மாரி அழுகுற மாரி போயிட்டேன்ம்மா. நம்ப மலேசியா மக்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்த மாரி விஷயம் அனுப்பும்போது ரொம்ப ரொம்ப படிக்கும்போது உண்மையாலேம்மா எனக்கும் கண்ணு கலங்கும். பாருங்க அவங்க எவ்வளோ ஹேப்பியா இருக்காங்க. அண்ணனோட முன்னேற்றம் ஒரு ஒரு படிப்படியா போகும்போது முதல்ல ரஜினி சார், இப்ப அஜித் சார்ன்னு போகும்போது அவங்க ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்கம்மா. சந்தோஷப்படுறாங்கம்மா. அத நினைக்கும்போது மேபி இவங்க இவங்க ப்ரே பண்றனால தான் நம்மளுக்கு இந்த மாரி வாய்ப்பு கிடைக்கும்னு நேத்து ராத்திரி கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னாம்மா ஒரு நேரத்துல எனக்கு உடம்பு முடியாம போகும். இங்க பர்த்டே ம். அந்த மாரி நடந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் கோயிலுக்கு போவாங்கம்மா. கோயிலுக்கு ம். போயிட்டு அந்த அர்ச்சனை பண்றத அப்படியே வீடியோ எடுத்து காமிப்பாங்க. அண்ணன் ஐயரு என் பேர சொல்லி அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க. சோ மேபி இவங்களோட பிரேயர்ஸ் தான் நம்மளைய நல்ல வழிக்கு கொண்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன்மா. அத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கு. என்னைக்காவது இந்த ஒரு ஏக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்லண்ணா. இப்போ நம்மளோட இவ்ளோ வருஷமா நம்ம ஃபீல்ட்ல இருக்கோம். ஆனா இப்பதான் நம்மளுக்கான ரெகக்னிஷன் கிடைக்குது. ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், ச்சே இது நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி கிடைச்சிருக்க கூடாதா? அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அப்படி இல்லவே இல்ல. ஏன் தெரியுமாம்மா? நம்ப மலேசியால வந்தும்மா என் வாழ்க்கையில என்னது 96ல இருந்து இப்ப வரைக்கும் பிஸி தாம்மா. ஷூட்டிங்க்கு போவேன், ரெக்கார்டிங்க்கு போவேன். அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுகிட்டு இருப்பேன். அப்புறம் என்னோட பார்ட்டியும் செஞ்சுக்குவேன். ஷூட்டிங்ல அட்டெண்ட் பண்ணுவேன். ஃபேமிலிய வேற பார்த்துக்குவேன். இப்படியே தான் ஓடிக்கிட்டே தாம்மா இருக்கும். எந்தவித ஏக்கங்கள் எனக்கு வந்தது இல்லம்மா. ஆனா எல்லாரும் வந்து அதான் சொல்லுவாங்க. நம்ப தமிழ்நாட்டு மக்கள்லாம் இங்க நம்ம மலேசியால வந்து வேலை செய்றாங்களா இல்லையாம்மா? அப்ப இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடும்போதெல்லாம் நான் பேசிக்குவேன். "எங்க இருந்து வந்தீங்க தம்பி?" சொல்லுவாங்க. "கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன்." அப்படி இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும். நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அங்க உள்ளவங்க எல்லாம் படம் பிடிப்பாங்கல்ல. அப்போ சொல்லுவாங்க, "நீங்க யாரு அண்ணே?" அப்ப சொன்னேன், "பாடகரியான்னு." "அண்ணா நீங்க ஊருக்கு போங்கண்ணே. இங்கேயே உங்களுக்கு இவ்ளோ பேரு மதிக்கிறாங்க, ரசிக்கிறாங்கன்னா, நீங்க மட்டும் ஊர்ல கால் எடுத்து வச்சுங்க நீங்க வேற லெவலுக்கு போவீங்க. நீங்க போங்கண்ணா. இங்க என்னது ஊருக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கண்ணான்னு." மேபி அவரோட வேண்டுதலா இருக்குமோ என்னமோன்னு நெனைக்கிறேன்ம்மா. இப்ப கொண்டுட்டு போகுது.
ரஜினி டு அஜித் சார். ஸோ அப்போ அப்போ தலைவர், இப்போ அஜித் சார். அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டாக்குமெண்ட்ரிக்காக ரொம்ப வெயிட்டிங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த குட் பேட் அக்லிக்கு அப்புறமா வந்து இன்னும் நிறைய உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், உங்களுக்கான எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லா ஃபேன்ஸ் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு இருக்கேன். உங்களோட ஃபேன்ஸ்க்காக நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இந்த இன்டர்வியூ முடியும் போது? ஆமாம்மா. நம்ம மலேசியா ரசிகர்கள், ஏன்னா நான் முதல்ல எதுலயுமே வராம இருக்கிறத வர வச்சது நம்ம மலேசியா ரசிகர்கள். ஆமாவா இல்லையாம்மா? ம். அவங்களுக்கு கண்டிப்பா, நான் கண்டிப்பா. நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இப்ப ம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்படின்னு ஒரு மனிதர் இருக்காரு, அவரை நம்ம புகழ நம்மனால முடிஞ்சத இந்த மாதிரி ரீல் செஞ்சு, அது செஞ்சு, இது செஞ்சு செய்யற நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி. உலகத்துல உள்ள அனைத்து ரசிகர்களுக்கும் ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. அதோட இல்லாம உங்களோட கண்டிப்பா. டீம்மேட், உங்களோட ஃபேமிலி, நம்மளோட அந்த குரூப் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. தேங்க்யூண்ணா. சரிம்மா. எப்பயாச்சும் டைம் கிடைச்சா, இல்லை எப்பயாச்சும் இங்கே இந்தியா வந்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா. நேரில் வந்து பார்ப்போம். கண்டிப்பாம்மா. ரொம்ப நன்றிம்மா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம்.